ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாரத பிரதமர் சமீபத்துல கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. இந்த சுற்றுப்பயணம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா 1983ல திருமதி இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் கிரீஸ் நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறை. அது மட்டும் இல்லாம பாரத பிரதமரின் இந்த கிரீஸ் நாட்டு சுற்றுப்பயணம் துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பதற்காக அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே எல்லை பிரச்சனை இருந்து வருது. அதே வேளையில இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே எல்லை பிரச்சனை இருந்து வருது. துருக்கியும் பாகிஸ்தானும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியா கிரீஸுடன் இணைந்து துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக திட்டமிட்டிருக்காங்க. துருக்கி கிரீஸுக்கு இடையே என்ன பிரச்சனை? இந்தியா கிரீஸுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு எப்படி நெருக்கடி கொடுக்க முடியும்? கிரீஸுடன் இணைந்து செயல்படுவதனால இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்படியே, இந்தியா 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல 3வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான S4 நீர்மூழ்கி கப்பலை இன்னும் கூடிய விரைவில் சி ட்ரையல்ஸுக்கு அனுப்ப இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல் மட்டும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டால் இந்திய கடற்படையின் வலிமையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சொல்றாங்க. இந்த S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை விட அளவில் பெரிய நீர்மூழ்கி கப்பலாயிருக்கு. இதனால இந்த நீர்மூழ்கி கப்பலை படையில் இணைப்பதற்கு இந்தியா அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் செயல்திறன் என்ன, இந்த கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜான் இந்த 3 நாடுகளும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலா ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில துருக்கியோட நோக்கம் பழைய காலத்துல துருக்கி நிறுவி இருந்த ஒட்டமன் பேரரசை திருப்பியும் உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஆனா பாகிஸ்தானுடைய நோக்கம் காஷ்மீரை இந்தியாவிடம் இருந்து கைப்பற்றுவது. அசர்பைஜானுடைய நோக்கம் அர்மீனியாவுடைய சில பகுதிகளை கைப்பற்றுவது. இந்த 3 நாடுகள் அடங்கிய இந்த கூட்டணியோட பிரதான நோக்கமே நாடு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில இந்தியா ஆர்டிகல் 370 ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல திரும்ப பெற்ற பொழுது துருக்கி இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில காஷ்மீர் விஷயத்தை பேசினாங்க. அதே போன்று அசர்பைஜானும் காஷ்மீர் தொடர்பா பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. துருக்கி முதல்ல காஷ்மீர் விஷயம் குறித்து ஐநா சபையில பேசினதுமே இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் துருக்கிக்கு ஒரு சரியான இடத்துல செக் வைக்கணும் அப்படின்னு திட்டமிட ஆரம்பிச்சாங்க. அதனை தொடர்ந்து துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடன் இந்தியா தன்னுடைய உறவை வலிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்றாங்க அப்படின்னு. அர்மீனியா அசர்பைஜானுடைய எதிரி. அதனால இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதம் சப்ளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது துருக்கிக்கு செக் வைப்பதற்காக கிரீஸ் நாட்டுடனான தன்னுடைய உறவை வலிமைப்படுத்துவதற்கு இந்தியா முயல்றாங்க. ஏன்னா துருக்கி மற்றும் கிரீஸுக்கு இடையே கடல் எல்லை தொடர்பா ஒரு பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே சைப்ரஸ் தீவு தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சைப்ரஸ் தீவு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. இந்த தீவு பகுதியை கிரீஸ் மற்றும் துருக்கி பாதி பிடிச்சு வச்சிருக்காங்க. எப்படி பாகிஸ்தான் காஷ்மீரோட சில பகுதிகளை இந்தியாவிடம் இருந்து கைப்பற்றி வச்சிருக்காங்களோ அதே போன்று கிரீஸ் நாட்டிற்கு சொந்தமான சைப்ரஸ் தீவின் ஒரு பகுதியை துருக்கி கைப்பற்றி வச்சிருக்காங்க. காஷ்மீர் விஷயம் குறித்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை துருக்கி எடுத்ததனால கிரீஸுடனான தன் உறவை இந்தியா சமீப காலமா அதிகப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியா தான் பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணம் பார்க்கப்படுது. பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிரீஸ் மற்றும் இந்தியாவுடைய உறவை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் லெவலுக்கு அதிகப்படுத்துவதற்கு இரு
நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதன் மூலமா இரு நாடுகளும் ராணுவ ரீதியா இணைந்து செயல்பட முடியும். இந்த விஷயம் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. ஏன்னா துருக்கி காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா குரல் கொடுக்காத வரைக்கும் இந்தியா துருக்கிய பெரிதா டிஸ்டர்ப் செய்யல. ஆனா என்னைக்கு அவங்க காஷ்மீர் விஷயம் குறித்து யுஎன்ல பேசினாங்களோ அன்னைக்கே துருக்கிக்கு எதிரான காய் நகர்த்தல்களை இந்தியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது கிரீஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே வர்த்தகம், ஷிப்பிங், இமிகிரேஷன், டிஃபென்ஸ் கோஆபரேஷன் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. கிரீஸ் நாட்டை இந்தியா ஐரோப்பியன் யூனியனுக்குள்ள நுழைவதற்கான ஒரு கேட்வேயா பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா கிரீஸ் நாடு தான் சீனாவுக்கு அடுத்து உலகத்திலே அதிக ஷிப்பிங் கெபாசிட்டி கொண்ட நாடு. கிரீஸ் நாடு தன்னுடைய கப்பல்களை பல நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் சரக்குகளை டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு லீஸுக்கு விடுறாங்க. இந்தியா கிரீஸ் நாட்டோட இந்த கெபாசிட்டியை பயன்படுத்திக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரீஸ் நாடு கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில ஒரு அசைக்க முடியாத ஒரு நேவல் பவர் கொண்ட நாடு. இந்த நாட்டுடன் இந்தியா இணைந்து செயல்படும் பொழுது துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம கிரீஸ் நாட்டுல பைரியஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு. இந்த துறைமுகத்தையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பைரியஸ் துறைமுகம் தான் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நுழைவாயில் போன்று செயல்படுது. அதனால இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியா தன்னுடைய பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இந்தியா கிரீஸ் நாட்டுடன் இணைந்து செயல்படுவது தற்போது துருக்கிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கிரீஸுடன் இந்தியா நெருக்கமான உறவை வச்சிருந்தாங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில இந்தியாவுடைய ஆதிக்கம் பெருமளவுல உயரும். இது துருக்கிக்கும் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்திற்கு முன்பே இந்தியா மற்றும் கிரீஸ் நாடுகள் பல விஷயங்கள்ல இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா டிஃபென்ஸ் கோஆபரேஷன்ல இரு நாடுகளும் மிக சிறப்பா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வருடத்தோட மே மாதத்துல கிரீஸ் நாட்டின் தலைமையில் INIOCHOS-23 அப்படிங்கிற ஒரு மல்டிநேஷனல் ராணுவ பயிற்சி நடந்தது. இந்த ராணுவ பயிற்சியில இந்திய விமானப்படை தன்னுடைய Su-30 விமானங்களோடு கலந்துக்கிட்டாங்க. இந்திய பைலட்டுகள் கிரீஸ் நாட்டோட F-16 விமானங்களோடு பறந்து பயிற்சி எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம F-16 விமானங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அந்த விமானங்களை எப்படி கவுண்டர் செய்யலாம், அந்த விமானங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயம் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் விமானப்படையின் முதுகெலும்பா செயல்படக்கூடியது இந்த F-16 விமானங்கள் தான். இந்திய விமானப்படை பாலகோட் தாக்குதல் நடத்திய பிறகு இதே F-16 விமானங்களை பயன்படுத்தி தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சாங்க. அதனால தற்போது இந்தியா கிரீஸ் நாட்டு விமானப்படையில இருக்கக்கூடிய F-16 விமானங்கள் எப்படி செயல்படுது, அந்த விமானத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். அடுத்த மாசம் இந்தியால வச்சு தாரங் சக்தி அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் நடக்க உள்ளது. இந்த மிலிட்டரி எக்ஸசைஸ்ல கிரீஸ் நாட்டோட 4 F-16 விமானங்கள் கலந்து கொள்ள உள்ளது. இதனால இந்திய விமானப்படையின் விமானிகளால் F-16 விமானங்களை எப்படி டேக்கிள் செய்யலாம் அப்படிங்கிற யுக்திகளை வகுத்து கொள்ள முடியும். அதனால பாரத பிரதமரின் இந்த கிரீஸ் சுற்றுப்பயணம் துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் அசர்பைஜானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. அடுத்த அப்டேட், இந்தியா அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் மூலமா கட்டப்பட்ட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் 2016 வருடம் இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2022 INS அரிகாட் அப்படிங்கிற இரண்டாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலும் இணைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்டோட மூன்றாவது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான S4 நீர்மூழ்கி கப்பல் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது சி ட்ரையல்ஸ்ல ஈடுபட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த S4 நீர்மூழ்கி கப்பல் ஏற்கனவே இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டிருக்க INS அரிகாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்களை விட 1000 டன் அதிக எடை கொண்டது. இந்த S4 நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 7000 டன் எடை கொண்டது. இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட இந்தியா ரொம்ப ரகசியமா பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த சப்மரீன் டெவலப்மெண்ட் குறித்து எந்த விஷயங்களையும் வெளியிட மாட்டாங்க. ஆனா சமீபத்துல
காலத்துல எடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் புகைப்படத்துல விசாகப்பட்டினம் துறைமுகத்துல இந்த S4 மூன்றாவது நீர்மூழ்கி கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதனால இந்த கப்பல்களோட பெரும்பாலான வேலைகள் முடிக்கப்பட்டு தற்போது சி ட்ரையல்ஸுக்காக விசாகப்பட்டினம் துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வருடத்தோட இறுதிக்குள் S4 நீர்மூழ்கி கப்பலோட சி ட்ரையல்ஸ் தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனை தொடர்ந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயன்படுத்தப்படும் ஆயுதங்களையும் இந்திய கடற்படை சோதிப்பாங்க. இது போன்ற பல கட்ட சோதனைகளுக்கு இந்த S4 நீர்மூழ்கி கப்பல்கள் உட்படுத்தப்படும். இதனை தொடர்ந்து 2024 இல்லனா 2025 வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த S4 நீர்மூழ்கி கப்பல் மட்டும் வெற்றிகரமா கட்டி முடிக்கப்பட்டு இந்திய கடற்படையில இணைக்கப்பட்டால் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தான் இந்திய கடற்படையில உள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களிலே சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள 2 நீர்மூழ்கி கப்பல்லையும் 4 K4 இல்லனா 12 K15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். ஆனா இந்த S4 நீர்மூழ்கி கப்பல்னால 8 K4 இல்லனா 24 K15 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கும் பொழுது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்குறதுக்கு ஒரு CLWR-B1 அப்படிங்கிற பிரஷரைஸ்ட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுது. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால 83 கிலோவாட் திறனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த CLWR-B1 ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் உருவாக்கி இருக்காங்க. S4 நீர்மூழ்கி கப்பல்னால தண்ணீரோட மேற்பரப்புல அதிகபட்சமா 28 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 300 அடி ஆழத்துல பயணிக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கு. இந்த S4 நீர்மூழ்கி கப்பலுக்கு பிறகு S4 ஸ்டார் அப்படிங்கிற இன்னொரு நீர்மூழ்கி கப்பலை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல் 2026 இல்லனா 27ல இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. S4 மற்றும் S4 ஸ்டார் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு S5 அப்படிங்கிற பிரம்மாண்டமான நீர்மூழ்கி கப்பலை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த S5 நீர்மூழ்கி கப்பல் தற்போது இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை விட 2 மடங்கு பெரிதா இருக்க போகுது. இந்த S5 நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 13,000 டன் எடை கொண்டதா இருக்க போகுது. இதனால வரும் காலத்துல இந்திய கடற்படையின் வலிமையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.